அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 7/9/2025 அன்று இந்த ஆவணி மாதத்தோட பௌர்ணமி, அதோடு சேர்ந்து வரக்கூடிய சந்திர கிரகணம், லூனார் எக்லிப்ஸ். இந்த வருஷத்தில் மார்ச் 14 14/3/2025 அன்று ஒரு சந்திர கிரகணம் வந்தது. ஆனால் அந்த சந்திர கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியல. அதனால் அது அவ்வளோ வீரியமான சந்திர கிரகணமாக நம்ம யாரும் அதை கருதலை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் மிக வீரியமான ஒரு சந்திர கிரகணம், பவர்ஃபுல் லூனார் எக்லிப்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம பிளட் மூன் அப்படிங்கிற இரத்த நிலவு அப்படிங்கிற ஒரு பரவலான நிகழ்வையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா தகுந்த பாதுகாப்போடு அதை நம்ம பார்க்க முடியும். இந்த சந்திர கிரகண நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், செய்யக்கூடாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இன்றும் நாளையும் சந்திர கிரகணம் தொடர்பான பல பதிவுகள் நம்ம சேனலில் வரும். ஸோ இந்த 2 நாள் உங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. சில நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் அப்படிங்கிறத செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகணம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய நட்சத்திரம், முடியும் போது இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு சில பாதிப்புகள், அதாவது தோஷங்கள் ஏற்படும். தோஷம் அப்படின்னதும் நீங்கள் ரொம்பலாம் பயந்துக்க வேணாம். நிறைய பேர் கண்டம் இருக்குது, பெரிய சேதம், பாதிப்பு அப்படின்லாம் போடுறாங்க. ஜஸ்ட்டு கிரகண தோஷம் ஏற்படும். அதற்காக நம்ம என்ன செய்யணும், பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். அதனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த சந்திர கிரகணமானது என்னைக்கு ஆரம்பிக்குது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதி இரவு சரியாக 9:57 மணிக்கு ஆரம்பிக்கிறது. எப்போ முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் தேதி அதிகாலை 1:26 மணிக்கு முடிகிறது. ஸோ இதுதான் அந்த நேரம். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு இந்த சந்திர கிரகணமானது நீடிக்கிறது. இது நைட்டில் தான் வருது, நம்ம எல்லாம் தூங்கிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும், அது தூங்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பட் தூங்கிறத காட்டிலும் நம்ம சில விஷயங்களை செய்யும் பொழுது அது இன்னும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சந்திர கிரகண நேரத்தில் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்முடைய வயிறு காலியாக இருக்கணும். இப்போ 9:57 மணிக்கு, இரவு 9:57 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு 3 மணியோட சாப்பிட்றத நிறுத்திடணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வயிறு காலியாக இருக்கணும். வயிறுக்கு வேலை தரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, செரிமான பிரச்சனைகள் அந்த சந்திர கிரகண நேரத்தில் நமக்கு ஏற்படும். அப்படிங்கிறதால சாப்பிடுவதை நம்ம தவிர்த்திடணுங்க. இப்போ ரொம்ப சின்ன பசங்க, ரொம்ப வயசானவங்க அல்லது கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களால அவ்வளோ நேரம்லாம் 3 மணிலேருந்துலாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய லைட்டான உணவுகளை நீங்கள் தரலாம். ரொம்ப ஹெவியான சாப்பாடு, அதாவது செரிமான மண்டலத்துக்கு அதிக வேலை தரக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது தாங்க நல்லது. செய்யக்கூடாத வேறு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, வீண் கதைகள் பேசுவது, மற்றவர்களை பற்றி குறை சொல்லி ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவது, இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போலவே கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஒரு தனிப்பதிவாகவே பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். பொதுவாகவே இந்த சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன், பூமி, சந்திரன் இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூமியோட நிழல் சந்திரன் மேலே படுவதால் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த கிரகணத்தில் சந்திரனுடைய நிறம் அப்படிங்கிறது ஒரு செம்பு நிறம்.
இரத்த நிறத்தில் காணப்படும். கிரிம்சன் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிறத்தில் அது காணப்படும். அதனால் இந்த கிரகணம் அப்படிங்கிறது வானியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்பை புல். தர்பை புல்லும் நம்ம பயன்படுத்தலாம், அல்லது அருகம்புல்லும் பயன்படுத்தலாம். ஆனால் தர்பைக்கு அதிக சக்தி இருக்குது. இந்த தர்பையை நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு தர்பையை சொருகி வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இந்த நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையை நீங்கள் மூடி வைக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் ஊறுகாய் அதெல்லாம் இருக்கும். அந்த பாட்டில் மேலெலாம் ஒரு தர்பையை சின்னதாக கட் பண்ணி வச்சுடுங்க. அதே போல் தண்ணீர் குடிக்கக்கூடிய குடம் இருக்கும், அல்லது ஆர்ஓ இருக்கும். அந்த மிஷின் மேலெலாம் நீங்கள் தர்பை வைக்கலாம். அரிசி பானை, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கும், பால், தயிர் இதெல்லாம் இருக்கும். அந்த கதிர்வீச்சின் காரணமாக இவையெல்லாம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த உணவுகளை அந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் அந்த லஞ்சோடு நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிடணும். அந்த உணவை நம்ம மீந்துடுச்சு, அதை நம்ம திங்கக்கிழமை சாப்பிடலாம் அப்படின்னு அந்த உணவை நீங்கள் திங்கள் அன்று சாப்பிடக்கூடாது. ஏன் என்றால் அதனுடைய தன்மை மாறி இருக்கும். ஸோ அது மீந்துடுச்சுன்னா நீங்கள் அதை குப்பையில் தூக்கி போட்டுடுங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குது, பால் இருக்குது, அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். தர்பை அது மேலே போட்டுடலாம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப கவனித்து செய்ய வேண்டிய சில விஷயங்கள். சரி, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நேரத்தில் நம்ம தியானம் பண்ணலாம், நாம ஜபங்கள் பண்ணலாம், பாடல்கள், தெய்வீக பாடல்கள், உங்களுடைய இஷ்ட மற்றும் குலதெய்வத்தோட பெயர்களை அந்த நேரத்தில் நீங்கள் உச்சரிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய யாகங்கள்லாம் கூட அந்த நேரத்தில் செய்வாங்க. என்னதான் சில புகழ்பெற்ற கோவில்கள்லாம் அந்த நேரத்தில் மூடிடுவாங்க அப்படின்னா கூட கோவிலுக்கு உள்ளார சில பூஜைகள் சில கோவில்களில் அன்றைய தினம் நடைபெறும். ஏன்னா மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில கோவில்களில் பூஜையும் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன், சுய பிரகடனம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த நேரத்தில் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம். அதை பற்றி ஒரு காட்சிப்படுத்தி அது ஒரு படமாக ஓடுற மாதிரி நீங்களே அதை பற்றி யோசிக்கலாம். அப்படிலாம் செய்யும் பட்சத்தில் அது மிக விரைவில் சாத்தியமாவதற்கு, உண்மையில் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அன்றைய தினம் பண்ணலாம். பசங்க படிக்கலாம், இதெல்லாம் நம்ம தாராளமாக பண்ணலாம். ஆனால் அந்த நேரத்தில் கட் பண்ணுறது, கிழிச்சு போடுறது, உடச்சி போடுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை அரிக்கிறது, உடம்பை அரிக்கிறது, தலை அரிக்கிறது, அதுக்கு மாதிரி காது குடையிறது, நெயில்ஸ் கட் பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை பொதுவாக யாருமே செய்யக்கூடாது. அது நல்லதும் கிடையாது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள். ஸோ நம்ம இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். முக்கியமாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். ஒரு இடத்துல உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், இல்லைனா தியானம் பண்ணுங்கள். இதை அவசியம் செய்யுங்க. இந்த பதிவில் உங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை நான் பகிர்ந்திருக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.